தூத்துக்குடி செல்வம் குறுக்கிட்டே இருந்தீங்க. இதுல உண்மையிலேயே பாஜக அம்பேத்கரை அவமரியாதை செஞ்சிருச்சா? நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, அது நெறியாளர் சகோதரர் ரீகன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு வணக்கம். என்னுடைய நண்பர் ராஜீவ் காந்திக்கு அதிக நேரம் கொடுத்தீங்க. இல்ல எல்லாருக்கும் ஒரே நேரம் தான். அதான் கேளுங்க. அதாவது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பாபா சாஹேப் அப்படிங்கிற வார்த்தையை கூட ஒரு தந்தைக்கு நிகரானவர் அல்லது ஒரு மிகப்பெரிய மனிதர் என்கிற பொருள்தானே தவிர பாபா சாஹேப் வார்த்தை ஒரு பெரிய மனிதர் இருக்கிறது. பீமாராவ் ராம்ஜி அதான் அவங்களுடைய பேரு. ஆனா அவங்க படிக்கிற டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் படிக்கிற காலத்தில் கிருஷ்ணாசி கேசவ் அம்பேத்கர் என்கிற ஒரு ஆசிரியர், அது உயர் குலத்திலே பிராமண குலத்திலே பிறந்த ஆசிரியர், அவருக்கு கல்வியிலே இவருடைய அறிவாற்றலை கண்டு இவருக்கு உதவி செய்தார் என்பதால் தான் அவர் டாக்டர் பீமாராவ் அவர்கள் டாக்டர் அம்பேத்கராக மாறினார் என்பதையும் கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிடுங்க. நான் இன்னும் ரொம்ப நேரம் உள்ள வர்றதுக்கு ரொம்ப நேரம் இல்லைங்கிறதுனால சுருக்கமா எடுத்துக்கிறேன். 1947 பண்டிட் நேரு அவர்களுடைய அமைச்சரவையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சராக இருந்தார். ஆனால் சட்ட அமைச்சராக இருந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1951 பண்டிட் நேரு அவர்களோடு முரண்பட்டு, அது காங்கிரஸ் கட்சியோடு முரண்பட்டு, காந்தியோடும் நேருவோடும் முரண்பட்டு தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. அதை கவனிச்சுக்கிடுங்க. அது போக 2 முறை ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அந்த மனுவை இந்து கோட் பிள்ளை ஏத்துக்கல. அவர் இந்து பாஜக வரலாறோட இந்து மகாசபா வரலாறு சேர்த்து பேசிருக்கேன். அண்ணன் செல்வன் வேண்டிக்கிறது பாஜக வரலாறோட இந்து மகாசபா வரலாறையும் சங்காச்சாரியர்கள் போராட்டத்தையும் சேர்த்து பேசிருங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப பணிவா வேண்டிக்கிறது என்னன்னா, உங்களுடைய நேரத்தை நான் குறுக்கிடல. தயவு செய்து மரியாதைக்குரிய நண்பர், அதாவது இவங்க என்னமோ பெருசா பிற்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம் சொன்னார். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை சுருக்காதீங்க. நீங்க அவர் எல்லோருக்குமான தலைவர், இந்த தேசத்தினுடைய தலைவர், அனைத்து சமூகத்திற்குமான தலைவர். அதாவது ஜாதியால், மதத்தால், இனத்தால் ஒடுக்கப்பட்ட அனைவருக்குமான தலைவரை தவிர இவங்க சொல்ற மாதிரி இவங்களுக்கான தலைவர் இல்ல. ஒரு காலத்துல டாக்டர் கலைஞரை அவர்களை கூட அம்பேத்கர் அவர்கள் பெயரை சொல்லி அரசியல் நடத்துகிறார்கள் என்று பேசுற பேச்சு இருக்கு. இன்னைக்கு பதிவுல இருக்கு, அதை பார்த்துக்கிடுங்க. இன்னொன்னு இவ்வளவு பெருசா பேசுறாங்க. நீங்களே கூட கொஞ்சம் உங்களுடைய இதுல கொஞ்சம் கோட் பண்ணி சொன்னீங்க. திரௌபதி முர்மு அம்மா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர், இந்நாள் குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் எல்லாம் நீங்க சொன்னீங்க. ஆனால் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் 1969 நீலம் சஞ்சீவ ரெட்டி என்கிற பிற்பட்ட சமூகத்தை சார்ந்த நீலம் சஞ்சீவ ரெட்டியை தோற்கடிப்பதற்கு பிவி கிரி என்கிற பிராமண சமூகத்தை சார்ந்தவரை வெற்றி பெற செய்வதற்கு அம்மையார் இந்திரா காந்தியோடு கரம் கோர்த்து செயல்பட்டார். அதை நீங்க மறந்துடாதீங்க. அதாவது பிவி கிரியா நீலம் சஞ்சீவ ரெட்டியா என்கிற போட்டி கடுமையாக இருக்கும் பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய வேட்பாளராக அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? தூத்துக்குடி செல்வம், நான் சொல்லி முடிச்சிடுறேன், கொஞ்சம் கேளுங்க. பாபா சாஹேப் கேளுங்க. பாபா சாஹேப் தவறான தகவல்னா நான் பொறுப்பேற்க தயாரா இருக்கேன். அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதோ சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த நேரத்தில் எந்த காலத்திலும் நோக்கமில்லை. இவர்களுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை இவர்கள் ஒட்டுமொத்த இவர்களுக்கு மட்டுமானவராக அவரை சுருக்காதீங்க. அவருடைய புகழ் உயர்ந்த புகழ். அவர் இந்த அரசியல் சட்டத்தை வடிவமைப்பதற்காக அவர் உங்களுக்கானவர் இல்ல. நான் முரண்படுறதுதான். நீங்க தயவு செய்து அண்ணல் அம்பேத்கருடைய பெயரையோ அண்ணல் அம்பேத்கருடைய அரசியலையோ நீங்க கையெடுக்காதீங்க. உங்களுக்கானவர் இல்ல. தன் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு எதிராக எழுதி, உங்களுக்கு எதிராக பேசி, தத்துவத்துக்கு எதிராக அரசியல் செய்தவர். தத்துவம் அம்பேத்கரியம் என்பது பார்ப்பனியத்துக்கு எதிரானது, அம்பேத்கரியம் என்பது இந்துத்துவத்துக்கு எதிரானது, அம்பேத்கரியம் என்பது RSS எதிரானது. அம்பேத்கர் உங்களுக்கானவர் இல்ல. ஒவ்வொருத்தவங்களா பேசலாம். தூத்துக்குடி பேசலாம். இந்துத்துவாவும் கிடையாது, ஒரு இத்துவாவும் கிடையாது. நீங்க உங்க வீட்டுல உங்க கட்சியில் உள்ள முக்கியமான ஆட்கள்ல கோயிலுக்கு போலையா சார்?
கோயிலுக்கு வழிபாடு சார், அது வழிபாடு சார். கோயிலுக்கு உள்ள யார் பூஜை பண்ணு சொல்றீங்க, அதான் பிரச்சனை. நான் கோயிலுக்கு போறேன் சார், கோயிலுக்கு உள்ள பிராமணர்கள் மட்டுமே பூஜை பண்ணணும்னு அன்று வேடிக்கை பாக்குறீங்கல்ல நீங்க எல்லாம், அதுதான் சார் பிரச்சனை. இல்ல அப்படிலாம் கிடையாது. சாமானிய மக்களுடைய நிலை சார், தத்துவத்துக்கு வாங்க சார். இளையராஜாவை மறுத்துட்டார் சார். இளையராஜாவே அவர் சொன்னாரு சார், இளையராஜாக்கள் மறுக்கலாம், இளையராஜாக்கள் மறுக்கலாம், ஆனா சீயர்கள் மாற வேண்டுமே. சீயர் மறுத்தாரா? உங்க இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற அரசு அதிகாரம் மறுக்கலாம். ஏன்னா இங்க கஸ்டமரி பிராக்டிஸ்ங்கிற பேர்ல இது ரொம்ப முக்கியம் தான். அம்பேத்கர் உரையாடல முக்கியம் தான். ஆர்டிகல் 372, ஆர்டிகல் 372, ஆர்டிகல் 13 அண்ணல் அம்பேத்கர் தான் எழுதிய, தானே அவரே சொல்றார், இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைமைகளை சுமக்கிறது சொன்னதான் அம்பேத்கர். ஒரு விஷயம் கேளுங்க சார். ராஜீவ் காந்தி கொஞ்சம் அமைதியா இருக்கு. அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை நான் படித்த அரசியல் சட்டத்தை நான் முழு மனசோடு நான் ஏற்றவில்லை. இதில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. இந்த சட்டத்தை கொளுத்துவதாக இருந்தால் முதலில் நான் தான் தீயிட்டு கொளுத்துவேன் சொன்னது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். எதனாலன்னு கேக்குறாரு. எதனால தீயிட்டு கொளுத்துவாரு கேக்குறாரு. கான்வர்சேஷன் அந்த ஸ்டேட்மென்ட் எதனால? இன்னொரு கேளுங்க சார். கிடையவே காந்திக்கும் அவருக்கும் காந்தியை நேரு பிரதமர் காந்தி அடிகள் தேசத்தோட தந்தை தான். பாபா சாஹேப் அம்பேத்கர் தேச தந்தை தான். அதனால நீங்க உங்களுக்கு ஒட்டுமொத்த புத்தகதாரர் நினைக்காதீங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிற பொழுது அவர் என்ன சொன்னாரு? பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை நீங்கள் குத்தகைக்கு எடுக்காதீங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கரை கொண்டாடுகிற உரிமை காங்கிரஸ் கட்சி இல்ல. கிடையாது. புத்தகம் எடுக்கிறாங்களா இல்லையான்றது பிரச்சனை இல்ல. தூத்துக்குடி செல்வம், விஷயம் எங்க? நாடாளுமன்றத்தில் அவமரியாதைக்கு உள்ளாக்கப்பட்டாரா அம்பேத்கர்? அவர் சொல்லக்கூடிய வார்த்தை சரியா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன கேளுங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் என்கிற ஒரு பெரிய மனிதரை நீங்கள் எதற்கெடுத்தாலும் அவரை போய் சம்பந்தப்படுத்தி இழிவுபடுத்துறதை விட வேற வேலையை பாருங்கப்பாங்கிறதுக்கு தான் அர்த்தம். அதனால நீங்க எதுக்கு எடுத்தாலும் பாபா சாஹேப் அம்பேத்கர் எங்களுக்கு சொந்தமானவர். சரி, இப்போ என்ன எதுக்கான விவாதம் நடந்துட்டு இருக்குது? இதுல கொண்டாடப்பட்டிருக்க வேண்டியவர் தானே அவர். அம்பேத்கர் கொண்டாடப்பட்டிருக்க வேண்டியவர் தானே. கொண்டாட்டத்தில் அவரையும் பங்கேற்ற வச்சிருக்கலாமே. இந்த வார்த்தை பிரயோகம் சரியா? அண்ணன் பிரியன் அவர்கள் சொன்னார்கள், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்ததாக இருக்கட்டும், அவருக்கு நாடாளுமன்றத்தில் சிலை வைத்ததாக இருக்கட்டும், எல்லாமே அது நாங்க செஞ்சது சார். இவங்க 60 ஆண்டு அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுத்தது யாரு? விபி சிங் கொடுத்தாரு. நாங்க நாடாளுமன்றத்தில் நாங்கள் ஆதரித்த கட்சி. கொடுத்ததுக்காக கலைச்சீங்க. நாங்கள் ஆதரிச்சோம். கொடுத்ததுக்காக கலைச்சீங்க. ஒண்ணு கேளுங்க ராஜு. நாங்க வெளியில் இருந்து விபி சிங் ஆதரித்தோம். காங்கிரஸ் கவுத்தது. ஏன் வாபஸ் வாங்குனீங்க? கேளுங்க, அன்னைக்கு கவுத்தது இது காங்கிரஸ் கட்சி சார். விபி சிங் ஆட்சியை கவுத்தது காங்கிரஸ். மண்டல எடுத்து அவர் கமண்டலத்தை எடுத்து விட்டார்கள் சொன்னது விபி சிங். ராஜீவ் காந்தி ஒரே ஒரு நிமிஷம் ஒரு செய்தி சொல்றேன். சந்திரசேகர் என்கிற ஒரு 52 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் சுப்பிரமணிய சாமி சட்ட அமைச்சரா இருந்தாரு. பெரும்பான்மை சர்க்காராக இருந்த திமுக அரசை காங்கிரஸ் ஆதரித்த சந்திரசேகர் சர்க்கார் கலைச்சுதா இல்லையா சார்? இல்ல, அவங்க கேக்குறது என்னன்னா, தூத்துக்குடி செல்வம், அவங்க கேக்குறது என்னன்னா, இடஒதுக்கீட்டை ஆதரிச்சார்ல அம்பேத்கர். நீங்க மண்டல் கமிஷனுக்கு எதிராக கமண்டல் கமிஷனை தொடங்குறது அம்பேத்கருக்கு எதிரான நிலைப்பாடுன்ற வார்த்தையை முன்வைக்கிறார் சார். ஒரு விஷயம் கேளுங்க. திமுக இன்றைக்கும் ஒரு பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சமூகத்தை நிறுத்தி, பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பண்பாளரை நிறுத்தி வெற்றி பெற செய்வதற்கு அவர்கள் தயாரா இருக்காங்களா? 4 தொகுதி சார். போங்க சார், நல்லா படிச்சு வாங்க சார். தயவுசெய்து படிச்சு வாங்க. சென்னையிலே 4 தொகுதி இருக்கு. அம்பத்தூர், ஆர்கே நகர் 4 தொகுதி இருக்கு. படிச்சு வாங்க சார். எங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்காதீங்க. அந்த அளவுக்கு பக்குவமோ அந்த கொள்கை தெளிவோ பாஜகலாம் இல்ல. நம்ம நாள் ஆகும். ராஜீவ் காந்தி கொஞ்சம் பொறுங்க. அதாவது உங்க அமைச்சரவையில எத்தனை பேரை நீங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்கீங்க? திமுக தான் ஜாதியை தூக்கி பிடிப்பது இல்லையா? இல்ல, தமிழ்நாடு அமைச்சரவையில் பட்டியலின சமூகத்துக்கு இடம் இல்லையா? தூத்துக்குடி செல்வம், 35 பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க? இல்ல, நீங்க இல்லன்னு சொன்னீங்க முதல்ல. எத்தனை பேர் இருக்காங்க?
இல்ல இல்ல எத்தனை பேர் இல்ல ஒரே ஒரு இருக்காங்க. குறிப்பிட்ட சமூகத்தை அடையாளப்படுத்தி இவங்க இதுன்னு சொல்லக்கூடாது. அது முதல்ல தவறு. தேவையை ஒட்டி கூட சொல்லலாம். அவர்கிட்ட விளக்கத்தை ஒரே ஒரு நிமிடம் தூத்துக்குடி செல்வம், ஒரே ஒரு நிமிடம். இந்த முக்கியமான பகுதியை தொற்றுக்கார் அவர். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியமைப்பு சட்டத்தை யாராவது எரிக்க முன் வந்தால் தான் எரிப்பேன் என்று சொன்னார். அவர் அதை ஒத்துக்கிறார். அந்த கான்வர்சேஷன் ஏன் வருதுன்னா, என் நண்பர்கள் சில பேர் நீங்க தான் அரசியல் சட்டத்தை எழுதுங்கன்னு என்னை பார்த்து அக்யூஸ் பண்றாங்க. ஆனா உள்ள இருந்தக்கூடிய விரல் கை தான் என்னுடைய உள்ள இந்த மை என்பது வேற இந்து மகாசபை தத்துவம்னு சொன்னார். ஏன் எரிக்க முன் வந்தாங்கிற போது இந்த அரசியல் சட்டம் கொளுத்தப்பட வேண்டும் என்று ஆர்டிகல் 13 ரொம்ப முக்கியம். ஒட்டுமொத்த இதில் 13 ஆர்டிகல் 372, அதாவது பழைய சட்டங்கள் அரசியல் சட்டம் இயற்றி நாடாளுமன்ற தடுக்காத வரை பழைய சட்டம் செல்லும். அப்படின்னா கஸ்டமரிஸ் லா சட்டம், கஸ்டமரிஸ் லானா சாதி இருக்கு இல்ல மேலோன் பழக்க வழக்க சட்டம் செல்லுகிற அந்த பிரிவுல தான் கொளுத்தன்னு தந்தை பெரியார் சொன்ன போது கடிதம் எழுதிய போது, கொளுத்துறதுக்கு முன்னாடி கொளுத்தி ஆண்டு 56 அவர் எழுதிய போது அப்ப அந்த பிரிவு குறித்து பேச சொல்லுங்க. இன்னைக்கு வாதம் அதுதான். பழமையை தாங்குகிற மனு தர்மத்தை தாங்குகிற பழக்க வழக்கங்களை சாதி வேண்டும் என்று சொல்கிற பழைய சட்டங்களை தாங்குகிற தூத்துக்குடி செல்வம் திமுகவுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கீங்க. இல்ல அவருக்கு கேட்டுட்டு இல்ல அப்படி இல்ல தூத்துக்குடி செல்வம் உங்கள்ட்ட தான் கேட்கிறாரு. பழமையை தாங்குகிற அந்த சட்டத்துக்கு ஏன் முக்கியத்துவம்? சட்டத்துல 2 ஷரத்து என்ன கேளுங்க சார். இரட்டை வாக்குரிமை ஒரு தொகுதியில பொது வேட்பாளரும் பட்டியலிடத்து சமூகத்தை சார்ந்த வேட்பாளரும் போட்டியிடலாம் என்கிற இரட்டை வாக்குரிமையை ஜவஹர்லால் நேரு அவர்களும் மகாத்மா காந்தி அவர்களும் எதிர்த்தாங்க. அதை நீங்க கொஞ்சம் கேளுங்க. ராஜீவ் காந்தி சிரிக்க வேண்டியதில்லை. அவர்களாவது தனி பிரதிநிதித்துவம் கொடுப்போம், தனி குடியுரிமை வாதிப்போம், இன்னும் இடஒதுக்கீடு வாதிப்பு முன்மொழி வச்சாங்க. இந்து மகா என்ன சொல்லுச்சு? இந்து மகா சபை தாய் அமைப்பு இந்து மகா ராஜீவ் இருங்க பேசலாம். ராஜீவ் காந்தி நீங்க பேசலாம். தூத்துக்குடி செல்வம் பேசுங்க. திட்டமிட்டு இந்த இல்ல தூத்துக்குடி செல்வம் இந்த வாதத்தை திசை திருப்ப வேண்டும் என்று நினைக்கிறாரு. ராஜீவ் காந்தி இருங்க பேசலாம். திமுக ஜாதியை மதத்தை தூக்கி பிடிக்கிற கட்சி. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு ஜிஆர் அவர்கள் உங்களுடைய துணை முதலமைச்சருக்கு மாலை அணிவித்து அவரை ஆசீர்வதிக்கிற படம்லாம் பத்திரிகையில வந்திருக்கு. உங்களுடைய துணை முதலமைச்சர் ஒரு ஆசாமி இன்னைக்கு வந்து கம்பி அடிக்கிறார் 1 2 3 ரங்கராஜன் ஒரு ஆசாமி இன்னைக்கு கம்பி அடிக்கிறாரு. ராஜீவ் வந்து இருங்க சார், ஒண்ணு கேளுங்க சார். கம்பி நிற்றதை வைக்கிறது உங்களுக்கு தான். நீங்க ஜனநாயக நெறிமுறைகளை எல்லாம் தூக்கி போட்டு விட்டு நீங்கள் சர்வாதிகார உங்க மாதிரி பொய் சொன்ன ஒரே நிமிஷம் தூத்துக்குடி சொல்றோம். அவர் என்ன சொல்றாரு? எல்லாரும் ஒண்ணுதானே, ஏன் இளையராஜாவால கருவறைக்குள்ள போக முடியல? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்னு திமுக ஒரு சட்டம் கொண்டு வந்தா அதையே நிறைவேற்ற முடியலன்னு கேக்குறாங்க. இளையராஜா மறுத்திருக்கார். சரி, இளையராஜா மறுக்கிறாரு. திமுக ஒரு சட்டம் கொண்டு வருது இல்ல, எல்லாரும் இங்க ஒண்ணுதானே, ஏன் அதை செய்ய மாட்டேன்றீங்கன்னு கேக்குறாரு. கேளுங்க, இளையராஜாவே சொல்லி இருக்கிறார் என் தன்மானத்திற்கு எந்த வகையிலும் இழுக்கு ஏற்படவில்லை என்று. இல்ல இளையராஜாவே விடுங்க, எல்லாரும் இங்க ஒண்ணுதானே, அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் தானே, ஏன் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்ற ஒரு சட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்த முடியல நம்மளால? ஏன் சிக்கல் வருது? யார் நீதிமன்றத்துக்குள்ள போறாங்க? ஆட்சியில இருக்கீங்க, நீங்க பண்ண வேண்டியதான். நீங்க ஆட்சியில இருக்கீங்கல்ல, நீங்க ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்கு. தமிழ்நாட்டுல இந்து சமய அறநிலையத்துறை என்ற இந்து சமய அறநிலையத்துறை இந்தியாவிலேயே முக்கியமான பேச வரேன் கருத்து இருக்குல்ல. ஒரு விஷயம் பொதுவாவே எனக்கு இந்த நேரம் வேணும் கேட்கிறேன். பொதுவாவே சாதியை ஒழிக்கன்னு சொல்லி முற்போக்குவாதிகள் சாதி வேண்டாம்னு பேருக்கு பின்னாடி போடாதவங்க, சாதி பெருமை இல்லைன்னு சொல்ற என்னை போன்ற இல்லைண்டா ஐயா பிரியன் போன்ற உங்களை போன்றவர்கள்லாம் சொல்லிட்டா பித்திரசம் என்ன ஆண்டு கிழிச்சிங்க அப்படின்னு சொல்ற ஆட்கள் யாரா இருக்காங்கன்னா, சாதி வேணும், சாதி தத்துவம் வேணும்னு சாதியை இருக்க பிடிச்சு ஊதி பெருசாக்குற ஒரு கும்பல் இருக்கும் வர எங்களை போன்ற போராடித்தான் இருப்போம். பேசலாம். ஏன்னா இது ரொம்ப அது அவர் சொல்லல, நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க. சாதிங்கிறது ஒரு மனநோய். அந்த மனநோயை செல்வம் போன்றவங்க, பாஜக போன்றவங்க, RSS போன்ற கும்பல் தொடர்ந்து பரப்பு. பேசலாம் பெருமை இன்னும் இரண்டு இருக்கிறாங்க. நான் வரேன். தூத்துக்குடி செல்வம் இரண்டாவது சுற்று பார்வை. இந்த கும்பல் நான் சொல்றேன், என்னுடைய நண்பர் ராஜீவ் காந்தி கிட்ட இருந்து இந்த கும்பல் இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளை எதிர்பார்க்கல. இல்ல வேண்டாம் நான் வரேன்.
தூத்துக்குடி செல்வம் முதல் பார்வையை நான் முன் வச்சுக்கிறேன். நான் மீண்டும் வரேன் தூத்துக்குடி செல்வம். மிருகத்தனமான ஆட்சி நடத்தக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் பழகி போயிடும். நான் வரேன் எதிர்பார்க்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா கும்பல் இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளை சபையில நீங்க அனுமதிக்காதீங்க. நெறியால பேசலாம். இல்ல அப்படிப்பட்டவா எந்த வகையிலும் இல்ல நான் வரேன். இல்ல தூத்துக்குடி செல்வம் ராஜீவ்காந்தி இரண்டு பேர் காத்துருங்க. அம்பேத்கர் அவர்களை நாங்கள் கடவுளுக்கு சமமாக மிகப்பெரிய மனிதராக இந்த தேசத்தினுடைய முக்கியமான தலைவராக நாங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பாரதிய ஜனதா கருதுகிறது. பேசலாம்.